ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. உறவா நன்மையா? உறவினரோ அல்லது நண்பரோ நமது இல்லத்திற்கு வருகின்ற வேளையில் நமக்காக பல பொருட்களை கொண்டு வரலாம். அவைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை அனுபவிப்பதிலேயே முழு கவனத்தையும் நாம் செலுத்தி அவர்களோடு அதிகம் பேசாமலும் பல காரியங்களை பகிர்ந்து கொள்ளாமலும் அன்பாக விசாரியாமலும் இருந்தால் அது எப்படிப்பட்ட ஒரு அனுபவமாக இருக்கும்? இதனை யாருமே விரும்ப மாட்டார்கள். நாம் ஒருவரால் கிடைக்கும் நன்மையானவைகளில் மட்டும் கவனம் செலுத்தி அவருடைய அன்பு, உறவு, ஐக்கியம் போன்றவற்றில் கவனம் செலுத்தாமல் போனால் அது நலமாக இராது. பலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தரோடு இருப்பதில் கரிசனை இல்லாமல் கர்த்தரிடமிருந்து கிடைப்பதிலேயே மையம் கொண்டிருக்கிறது. தேவன் தம்முடைய அன்பின் மூலம் நம்மை மகிழ்விக்க விரும்புகின்றார். அவருடைய ஐக்கியத்தின் மூலம் நம்மை குதூகலப்படுத்த விரும்புகிறார். தம்முடைய வார்த்தைகள் மூலம் நம்மை வளப்படுத்த விரும்புகின்றார். ஆனால் நாமோ அவருடன் நெருங்கி பழகுவதின் வாயிலாக நமக்கு வருவதற்கு ஆயத்தமாயிருக்கும் தெய்வீக சந்தோஷ அனுபவங்களையும், நம்பிக்கை நிறைவுகளையும், அன்பின் பரிமாற்றங்களையும், ஆத்தும திருப்தி நிலைகளையும் அடைவதற்கு போதிய ஆர்வம் காட்டுவதில்லை. அதற்கு பதிலாக சரீர சுகம், பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, வாழ்க்கை தரம் உயருதல், பணம், பொருள் சம்பந்தமான நிறைவுகள், விரும்பியவைகள் கிடைத்தல் போன்றவற்றை பெறுவதிலேயே அதிக வாஞ்சியா இருக்கின்றோம். நாம் தேவனுடைய உறவினால் மகிழ்வதற்கு எந்த ஆர்வமும் காட்டாமல் அவரால் வரும் நன்மைகளினால் மட்டும் மகிழும்படியான ஒரு நிபந்தனைக்குள் நம்மை உட்படுத்தி வைத்திருக்கின்றோம். எனவேதான் ஆவிக்குரிய வாழ்க்கை அநேகருக்கு சோர்வையும் சலிப்பையும் விரக்தியையுமே கொண்டு வருகின்றது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பணியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து செயல்பட்டவன். ஆனால் அதற்கு பதிலாக தேவனிடமிருந்து அவன் பெரிய வீடு, ஏராளம் பணம், நல்ல சௌகரியமான சூழ்நிலை என எதையும் பெறவில்லை. ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்றும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்றும் சவால் விடுகிற அளவிற்கு இயேசுவோடு அவன் அதிக ஈர்ப்புடையவனாய் இருந்தான். காரணம் என்ன? அவன் இயேசுவின் உறவையும் ஐக்கியத்தையும் அன்பையும் தனிப்பட்ட வாழ்வில் அதிகமாக அனுபவித்து அவை மூலமாக ஒரு மேலான சந்தோஷத்தின் நிறைவை கண்டவன். எனவேதான் அவன் அந்த அளவிற்கு பலவித உபத்திரவங்கள் மத்தியிலும் இயேசுவுக்காக மிக வாஞ்சமிக்கவனாயிருந்தான். ஆம், ஆவிக்குரிய வாழ்க்கையின் பலன்களை உண்மையாக அனுபவிக்க வேண்டுமானால் முதலாவது தேவனோடு உறவாயிருத்தல் என்ற அனுபவத்தில் ஆழமாக செல்ல மிகவும் கரிசனையாயிருக்க வேண்டும். சிந்தனைக்கு, பொருள் ஒரு மடங்கு மனிதனிடம் பெருகினால் ஆசை பன்மடங்கு அளவில் பெருகும் என்பதே உண்மை. பொருள் ஒரு மடங்கு மனிதனிடம் பெருகினால் ஆசை பன்மடங்கு அளவில் பெருகும் என்பதே உண்மை.